இன்னைக்கு என் பிள்ளைகள் 2 பேரும் ஸ்கூலுக்கு இட்லி கொண்டு போனாவளோ, அதனால நமக்கு ஒரு ஆளுக்கு போட்டு எடுத்து சொத்த போட்டாக்க அப்படின்ட்டு நானும் வந்து இட்லியே மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு சாப்பாடு வந்து இல்லையா, வரும்போதே அம்மா வீட்டுக்குள்ளே நான் நுழையிறேனோ இல்லையோ அம்மா பசின்ட்டாங்க. சரின்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மாவு இருந்துச்சு. கிஷோர் வந்து நேரத்தே வந்து அம்மா எனக்கு கொத்து தோசை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டானா, அதனால் கடகடன்னு கடைக்கு ஓடி போய் ஒரு 3 முட்டையை வாங்கிட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிலாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பாப்பாவும் மேலே ஏற்றி உட்கார வச்சாச்சு. நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. அவளும் நல்லா ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவாளா, நான் அப்படியே கேட்டுட்டு வந்து என்னோட சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொத்து தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று சேர்த்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, நமக்கு வந்து காரத்துக்கு என்னென்ன பொடி வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இருந்தால் போடலாம். நான் கறி மசாலா தான் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து 3 முட்டையை வந்து உடச்சி வந்து ஊற்றி நல்லா வதக்கிட்டு, இப்போ 3 அடுப்பு இருந்தோடனே எனக்கு நல்லா சௌரியமாக போச்சு. 3 அடுப்புலேயும் ஒவ்வொன்றா வச்சு போட்டு எரிக்கிற என்னைக்கு சிலிண்டர் காலி போடுவேன்னு தெரியல. தோசை இட்லி கூட காப்பி குடிச்சிட்டு, ஒரு வாய் காப்பி, ஒரு வாய் தோசை அப்படின்னு வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதனால் வந்து காப்பி வந்து போட்டுட்டு, இந்த தோசை வந்து நம்ம வந்து ஊத்தாப்பம் மாதிரி வந்து ஊற்றணும். அப்படியே வந்து தோசையெல்லாம் பிச்சு போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கொத்தி விட்டு சூப்பராக வந்து கொத்து தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாக சமைச்சதுனால எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். பிள்ளைங்க சாப்பிட்டாலாம் வீச்சத்தை கட்டாமல் இருப்பாங்களா, நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். அப்போ அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்களா, எனக்கு ஒரு வெங்காய தோசை போட்டு கொடுந்தா போட்டு தர மாட்டேங்கும், உன் பிள்ளைகளுக்கு மட்டும் வகை வகையாக செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் அப்படி தான், அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிறதில்ல, பிள்ளைங்களுக்கு செய்கிறதே அவங்களுக்கும் சாப்பிட வச்சு பழக்கிறது. நாளைக்கு நீ விளக்கில் பார்க்கலாம். பாய்.